ஹாய், குட் ஈவினிங். இந்த கரூர் ஸ்டாம்ப் ரைட் போன சாட்டர்டே நடந்துச்சு. ஸோ அதிலிருந்து நான் கொஞ்சம் ஆன்லைனு, யூடியூப்பு, ட்விட்டர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் என்னோடய சில அப்சர்வேஷன்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் சாரி பண்ணிச்சுக்கோங்க. அன்றைக்கி ஸ்டாம்ப் ரைட் நடந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்க்கும்போதே எனக்கு உண்மையிலேயே ஒரு கட் ஃபீலிங் என்னன்னு தெரில, பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கூட்டம் இருக்குது, தள்ளுறாங்க. அப்படியே ஒரு வீடியோவை பார்த்து நான் எந்த டிவின்னா யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அப்போவே எனக்கு பயம் வந்துடுச்சு. அப்போ வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆதவ் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு குழந்தைய காணும் அப்படின்னோடனே எனக்கு சம்திங் ராங் ஆகிடுச்சுன்னு வச்சு நான் உண்மையிலே பயந்துக்கிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அதை பார்க்க முடியல என்னால். அதுக்கப்புறம் வர நியூஸை பார்த்து என்னால் சரியான அப்செட். ஒன் டே எனக்கு சத்தியமாக தூக்கம் இல்லை. வெளியே போய் 4-5 தம்மை போட்டு வந்தேன். அப்படியே தலை வலிச்சுட்டே இருந்துச்சு, தூக்கமும் வரல. அடுத்த நாளும் எனக்கு சரியாக தூக்கம் இல்லை. சண்டேஸில் அப்படியே ஏதோ எடுத்தது மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் ஆனதில்லை. ஏன்னா இந்த விஜய் வந்ததுலேருந்து அந்த பாலிட்டிக்ஸே மாறுது இல்லையா, அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது எங்களை. அடுத்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரியலாகவே டிஎம்கேவோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க, ரேப்பிட் மோடில் இருந்தாங்க. ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸில் செந்தில் பாலாஜி சார் அங்கே போயிட்டார். அது இல்லாமல் எங்கேருந்து வந்தாருன்னு தெரில, நம்ம அன்பில் மகேஷ் சார் அங்கே அழுதுகிட்டு இருந்தார். நிறைய மினிஸ்டர்ஸ் போயிட்டு இருந்தாங்க. சிஎம் சார் அன்றைக்கி நைட்டே போயிருக்கிறாரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அவர் வயசு ஜாஸ்தி, அவர் இந்த டைம்லலாம் போகணுன்னு தேவை கிடையாது. இந்த மாதிரி ஆக்ஷனை நான் பார்த்ததே கிடையாது. நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்குது, அதெல்லாம் யாரும் சீண்ட கூட மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஈவன் கள்ளக்குறிச்சியில் கூட நிறைய பேர் செத்தாங்க. அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ ஒரு ஊர் இருந்துச்சு கடல் பக்கத்தில், இந்த இடத்துலேயே நிறைய பேர் செத்தாங்க. யாரும் இந்த மாதிரிலாம் போகல, மெதுவாக அப்படியே போய்ப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்துலலாம் பயங்கரமாக போனாங்க. ரியலாகவே ஹேட்ஸ் ஆஃப் சார். இந்த வயசில் நீங்கள் கொஞ்சம் நைட் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், ஹெல்த்தை பாதிக்கும் உங்களுக்கு. சாரி இதை சொல்கிறதுக்கு, நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள், அவங்களும் போயிருந்தாங்க. நான் அவரை நல்ல ஞாபகம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூத்துக்குடி ஷூட்டிங் நடந்துச்சு இல்லையா, நிறைய பேர் தலையில் வாயில் எல்லாம் அடித்து சுட்டு கொண்டாங்களே, 13 பேர் செத்து போயிட்டாங்க இல்லையா. அப்போது ஆர்டர் பண்ணுறது யாருன்னு எனக்கு தெரியாது. பட் பெரிய ஆளுகள் தான் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, இவங்க சொல்லாமலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. அவரே பார்த்தீங்கன்னா இதை கண்டம் பண்ணுறாரு. இது மாதிரி பாதுகாப்பு சரியாக கொடுக்கல, ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுங்கிறதெல்லாம் அவரே சொல்கிறாரு. ஸோ அவர் எவ்வளோ மனம் மாறி இருக்காருங்கிறதுலாம் அப்போ தான் தெரியுது. 13 பேரை சுட்டு அவர் ஆட்சியில் தான் நடந்துச்சு. அவரே இவ்வளோ தூரம் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஐயா, ரொம்ப தேங்க்யூ. உங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்டிகே குரூப்பு, சீமானோட குரூப்பு, அவங்க என்னன்னு தெரியலைங்க. ஸ்டாலின் ஐயாவை பார்த்ததுலேருந்து அவங்க டெய்லி விஜய் விஜய் விஜய்னு டிவி மாத்திரைலாம் கிடைக்க மாட்டேது எங்களுக்கு. சாரி, பிபி மாத்திரை தான். டெய்லி ஃபுல் பிபியில் இருக்கிறானுங்க. 500-600 இருக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி கதறானுங்க, திட்டுறானுங்க. கடவுளையா, விஜய் பின்னாடி போகிறவங்க எல்லாம் தற்குறிகள்னு திட்டி தீர்த்துட்டு இருக்கிறானுங்க. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தா சிரிப்பாக வருது. சரி, எனிவே இந்த வாட்டி உங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடிடும்ப்பா. கோமணத்தை கூட உயிர் விட்ருவானுங்க, பார்த்துக்குங்க. இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பாலிட்டிக்ஸை ஒழுங்காக பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஓகே, அவங்க காமெடி பீஸுங்களை விட்டுருங்க. அதை பார்த்தா எப்படி தெரியுமா எங்களுக்கு தோணுது, நான் ஆஃபீஸ் போகும்போது காலையில் தெருநாய் நிறைய கிடைக்குது. இங்கே தெருவில் பார்த்தீங்கன்னா தெருநாய் ஜாஸ்தி. வெளியே போகும்போதெல்லாம் வளவளன்னு குலைச்சிக்கிட்டே வரும். அப்போ நம்ம இறங்கி இடத்துக்கு கடிக்க முடியாது இல்லையா, பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் நம்ம என்டிகே குரூப்பு, அது பாட்டு கதறிட்டு கிடக்குதுங்க, நோபடி கேரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஓகே, அது இல்லாமல் பெய்டு மவுத்ஸ் நிறைய இருக்குது. யூடியூப்பை திறந்தா வருது, ட்விட்டரை திறந்தா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு மேலே பழிய போடுறது, இவன் மேலே பழிய போடுறது. யாருக்கு மேலேயும் பழிய போடலை, யாரும் வேணும்னு இதை பண்ணலை. எனக்கே வருத்தமாக இருக்குது, இது நடந்துடுச்சு. சரிங்களா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்த வழி என்னன்னு பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி மீட்டிங்ஸில் இந்த மாதிரி
தப்பு நடக்காமல் பார்க்கணும். அதுதான் விஜய் மாதிரியான புது வரவுகள்லாம் பண்ண வேண்டியது, விஜய் அந்த மாதிரி புது வரவுகள் பண்ண வேண்டியது. நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஏன்னா பாலிடிக்ஸுங்கிறது வந்த உடனே வாழைப்பழம் மாதிரி எடுத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. இது உங்களுக்கே தெரியும், ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் கேம்ஸ் இந்த வேர்ல்டு இதுதான். பாலிடிக்ஸில் தான் எல்லாமே, சாவிலிருந்து எல்லாமே அதான் நடக்குது. நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எல்லா இடத்துலையுமே. எனக்கு தெரிஞ்சு நம்ம நைட் மீட்டிங் போடுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பகலில் மீட்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது நடக்காது. இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆள் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும், போட்டு பொழந்துட போகிறீங்க. ஸோ பகலில் மீட்டிங் போடுங்க. கிரவுண்டு ஏதாவது பெரிய கிரவுண்டை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை பார்க்க வருவாங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் விஜய் அண்ணனோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. கரூரில் இருந்து அவர் டைரெக்டாக அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டார் சென்னைக்கு. ஏன் வராருன்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் அங்கே இருந்திருந்தாருன்னா கரூர்லாம் எனக்கு தெரியல அது எப்படின்னு. அவர் அங்கே இருக்குதா ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா திரும்பவும் அவரை அடிச்சிருப்பாங்க, மேபி ஏதாவது கத்தி குத்து கொலையாக பண்ணியிருப்பாங்க சொல்லப்போனால். எனக்கு தெரியல, அந்த அளவு நடந்திருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ அவர் அங்கேருந்து வந்தது தான் பெட்டர். ஆனால் ஒரு 2-3 days ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டார். கண்டிப்பாங்க எங்களை மாதிரி ஆளுங்களுக்கே ஒரு 2 நாள் தூக்கம் இல்லாமல் இருந்துச்சு, அப்செட்டாக இருந்துச்சு. அவர் அங்கே நின்று பார்த்துருப்பாரு. அவரால் தான் அது ஆகணும்னு அவருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வேறு வந்துருக்குறோம். என்னை பார்க்க வந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இன்னொன்று குழந்தைங்க வேறு இறந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்ப வேறு வருத்தப்பட்டிருப்பார். ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. பார்த்தா எனக்கு அதில் ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு அதில் நல்லதாக பட்டுச்சு. என்னென்னா, என்ன வேணாலும் பண்ணுங்கள், என் கேடர்ஸை பண்ணாதுங்க அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஸோ இந்த விஷயம் ரியலாகவே எந்த லீடரும் பேச மாட்டாங்க. ஈவன் நம்ம நிறைய விஷயத்த பார்ப்போம். கொலை பண்ணாமல் இன்னும் ஒருத்தனை இருப்பான், ஆனால் அரெஸ்ட் ஆஜராகிறவன் வேறு ஒருத்தனை இருப்பான். அதே மாதிரி ஊழல் பண்ணுறது குரூப்பும் ஒரே தான் இருக்கும். ஆனால் நான் இல்லை ஓகேன்னு சொல்லுவானுங்க. அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான், எல்லாம் ஒரே கட்சி தானேங்க. பட் ஆனால் இவர் இப்படி சொல்கிறது எனக்கு புதுசாக இருந்துச்சு ரியலாகவே. ஹேட்ஸ் ஆஃப்னா, நீங்கள் பாலிட்டிக்ஸ் வந்திருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுக்கிறது எம்ஜிஆர் எடுக்காதுங்க, வேறு யாரையும் அந்த மாதிரி வரும் நீங்கள் என்டிஆர் எடுத்துக்காதுங்க. நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே லெசன், ட்ரம்ப்னு ஒருத்தன் அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ஆனான், அதுதான் உங்களோட லெசன். நீங்கள் அதை பாருங்கள், அது எப்படி ஆனாங்கிறத உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேண்ணா? சரி, தேங்க்ஸ்ண்ணா.